விஜய் பிரச்சாரத்தின் போது பாதுகாப்பு பணிக்காக உருவாக்கப்பட்டுள்ள தாவைக்க தொண்டரணியின் ஆலோசனை கூட்டம் பனையூரில் உள்ள தாவைக்க தலைமை அலுவலகத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தாமரைக்கனி வழங்கும் தகவலை கேட்கலாம். தாமரைக்கனி, வணக்கம். இந்த கூட்டத்தில் தற்போது யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? முழு தகவலை சொல்லுங்க. நிச்சயமாக சென்னை பனையூரில் கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைமை அலுவலகத்துல விஜயினுடைய அந்த பிரச்சாரத்தின் போது பாதுகாப்புக்காக உருவாக்கப்படக்கூடிய அந்த தொண்டர்களுடைய ஆலோசனை கூட்டமானது தற்பொழுது தொடங்க இருக்கிறது. குறிப்பாக ஒரு தொகுதிக்கு 2 பேர் என்கின்ற விதத்துல 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சேர்த்து மொத்தமாக 468 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் அனைவருக்குமே அழைப்பானது விடப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு தொகுதிக்கு ஒரு ஆண் ஒரு பெண் என பிரிக்கப்பட்டு அவர்களுக்கு அழைப்பு விடப்பட்டிருக்கிறது. பெரும்பான்மையான ஆண்கள் தற்போது இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். வரக்கூடிய, அதாவது கூட்டத்திற்கு வராத பெண்கள் காணொலி காட்சி வாயிலாகவும் அல்லது இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளுடைய தலைமை நிர்வாகிகள் மூலியமாக அந்த கருத்துக்களை கேட்டனுப்பும் விதமாக இந்த கூட்டமானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக என்றால் விஜயனுடைய வரக்கூடிய பிரச்சாரங்கள், அதாவது இதுக்கு பிறகு வரக்கூடிய அந்த பிரச்சார கூட்டங்கள், மக்கள் சந்திப்பு கூட்டங்கள்ல பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதற்காகவே இந்த தொண்டரணியானது தற்போது உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொண்டரனுடைய ஆலோசனை கூட்டமானது இன்றைய நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவர்கள் எவ்வாறு பாதுகாப்பு அளிக்க வேண்டும், ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடந்தால் அவர் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக அந்த நிகழ்ச்சியினுடைய திரளுக்கு அழைத்து செல்ல வேண்டும், எவ்வாறு அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பது வேகமாகவே இந்த ஆலோசனை கூட்டமானது இன்றைய நடைபெற இருக்கிறது. இதில் மேலும் முக்கியமான விஷயமா பார்க்க போவென்றால், இந்த கூட்டத்திற்கு அனுபவம் வாய்ந்த அந்த நிர்வாகிகள் வேண்டும் என்ற அடிப்படையில முன்னாள் ராணுவ வீரர்கள், முன்னாள் காவலர்கள் என உள்ளிட்ட பலர் இந்த அழைப்பானதை விடப்பட்டு அவர்களும் இந்த இடத்துல கலந்து கொண்டிருப்பார்கள் எனவும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. மேலும் இக்கூட்டத்தின் பொறுத்த வரைக்கும் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் ஆனந்த், அதுபோல ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார் ஆகிய அனைவருமே தலைமை தாங்கி அவர்களுக்கு ஆலோசனையானது வழங்கப்பட இருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி.